ஹலோ இது வந்து ஒரு சண்டே விலாக். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் வந்து ஒரு விலாக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மதியமே வந்து நண்டு குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகேவா, நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ட்ராம்பலின் பார்க் வந்து போகிறோம். மதுரையில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சரி போகணும்னு யோசிச்சுருந்தேன். பாப்பாவோட எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் போகலாங்கிற பிளான் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுனால இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே இல்லை, சிட்டியை விட்டு கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் ஏரியாக்குள்ளே தான் வந்து இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருக்காது. உள்ளே பார்க்கிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே போனோடனே பார்த்தா நான் நைட் டைமில் வேறு போயிருந்தேன்னா நல்ல வைப்ரண்ட்டான கலர்ஸு, நிறைய ஒரு டார்க் கலர்ஸு. அப்புறம் வந்து சாக்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. பேமெண்ட் பொறுத்தவரை நார்மலாக 450 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம் அடல்ட்டுக்கு, 400 ருபீஸ் கிட்ஸுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏப்ரல் மாதம் மட்டும் ஆஃபரில் வந்து இப்போ கிட்டு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஐடி கார்டை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 300 ருபீஸ் போட்டுக்கிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் தான் உள்ளே போனோம். மொத்தமாக 600 ருபீஸ் வந்து பே பண்ணோம். போன உடனே அந்த ஹேண்ட் அண்ட் ஃபுட் கேம் இருந்துச்சு. பாப்பா விளையாடிட்டு நானும் உள்ளே போனேன். எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதுதான் நான் போகிற ஒரு ட்ராம்பலின், ஃபஸ்ட்டு ட்ராம்பலின் பார்க்கு. நார்மலாக பாப்பா வந்து தெப்பக்குளம் போனால் இந்த மாதிரி ஜம்பிங் இதில் வந்து ஜம்ப் பண்ணுவாள். எனக்கு அவள் ஜம்ப் பண்ணும்போதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் கேம் விளையாண்டதே கிடையாது. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபன் கேம் அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சான்னு கூட தெரியாது. அப்போது எனக்கு கொஞ்சம் அவள் குதிக்கும் போதெல்லாம் நம்மளும் குதிக்கலாமே அப்படின்னு தோணும். பட் நம்மளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 10 வயசு வரைக்கும் தான் வந்து இந்த தெப்ப குளத்துலலாம் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு தடவை குதிக்கும் போது என்னென்னா கால் கொஞ்சம் வலிச்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஐயோ குதிச்சா என்ன ஆகிடுமோன்ட்டு. அப்புறம் இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென்சி தவக்கலை குட்டி மாதிரி தவி தவி வந்துட்டா. பட் எனக்கு வந்து சரி ரொம்ப ஈஸி தான் போல், தவக்கலை மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சேன். கீழே வேறு கொஞ்சம் அந்த இது மாதிரி போட்டிருந்தாங்க, நிறைய வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, பலூன்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ விழுந்தாலும் அடிப்படாதுன்னு. நான் ஒரு தாவறதுக்குள்ளவே பொத்துக்கன்னு விழுந்துட்டேன். நான் விழுந்தது மட்டும் இல்லாமல் தென்சி மேலே விழுந்துட்டேன். எனக்கு ஐயோ பிள்ளைக்கு ஏதோ அடிபட்டுடுச்சோன்னு கொஞ்சம் பயம் வேறு வந்துடுச்சு. ஆனால் கீழே வந்து ஸ்பாஞ்ச் போட்டிருந்ததுனால பெருசாக அடியெலாம் படலை. பெருசாக நம்ம எங்கே விழுந்தாலுமே அடிப்படலை. ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா டிஜே வந்து நிறையா புது புது சாங்கு, நல்ல ட்ரெண்டிங்கான சாங்கு, இன்னொன்று நம்ம கேட்குற சாங்ஸுமே வந்து போட்டாங்க. நானும் தென்சியும் அடிக்கடி போய் எங்களுக்கு என்ன சாங் வேணுமோ போய் கேட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். விழுந்தனா ஏந்திரிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆச்சு. அப்புறம் இந்த கேம் வந்து இந்த விஜய் டிவியில் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு எருமை மாடு சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து அடிப்படாமல் தப்பிக்கணும்னு, அந்த மாதிரி கேமு. அதுலேயும் வந்து நானும் தென்சியும் விளையாண்டோம். பட் எனக்கு அந்த கேம் ரொம்ப செட் ஆகலை. அது வந்து சுற்றுக்கு என்னால் ஓட முடியல, கொஞ்சம் வயசாகிடுச்சு. அப்புறம் பாப்பா இந்த மாதிரி ஐஸ் கையில் ஏறுறது இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் நான் போகலை. ஏன்னா எனக்கே தெரியும் கொஞ்சம் வயசாகிடுச்சின்னு. அதனால் இதுக்கெல்லாம் போய் நம்ம இடுப்பை உடச்சிக்கக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேமுக்கு வந்து நான் போகலை. பாப்பா மட்டும் போயிட்டு வந்திருந்தா. அப்புறம் இதுக்குள்ளே பூந்து அந்த கம்பி வழியாக இறங்கணும் போல். நான் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு தென்சியை வந்து இல்லைடா நீ இதில் வழியெல்லாம் இறங்க வேணாம், ரிட்டன் அப்படியே வந்துடுன்னு சொல்லிட்டு வர வச்சிட்டேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. மேலே இருந்து ஜம்ப் பண்ணணும். எனக்கு எல்லாத்துலேயும் பயம் இருந்துச்சு. தென்சி எதுக்குமே பயப்படவே இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது போல். நமக்கு ஹைட்டை பார்த்தாலே கால் தடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி நானும் சரி நல்லா ஜாலியாக இருக்கும், தென்சி குதிமா ஜாலியாக தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாலா, சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மேலே ஏறிட்டேன். மேலே ஏறி ஒரு 5 நிமிஷம் குதிக்கிறதுக்கு மனசே வரல. என் வீட்டுக்காரு மேலே வேறு அந்த எல்லோ கலருக்கு போகணும், இங்கேருந்தே முதல்ல என்னால் குதிக்க முடியாது, எனக்கு அதுவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஒரு 5 நிமிஷம் குதிக்கணுமா இப்படியே தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சரி மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குதிடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டேன். குதிச்சக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஏந்திரிக்க முடியல. குதிக்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய விஷயமா இருந்துச்சு. குதிச்சக்கப்புறம் தான் தெரியுது ஏந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்னு. நான் ஏந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் என்னை எப்படி சொல்கிறது, அவ்வளோ காமெடியாக போச்சு. நான் அவ்வளோ நேரம் கத்துறேன். என் வீட்டுக்கார் வீடியோ எடுக்கிறாரே தவிர வந்து என்னை தூக்குவோம்னு தூக்கவே இல்லை. நான் இவ்வளோ கத்துறேனே, கரையிறானா பார்த்தியா கல் நெஞ்சக்காரன், அந்த மாதிரி தான் என் மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இறங்கி வரதுன்னே தெரியல.
ஏன்னா நான் இறங்குனேன் அப்படின்னா ஃபுல்லாகவே 4 பக்கம் பலூனாக இருக்கா. நான் வந்து உள்ளே போகிறேன். எனக்கு உள்ளே போகிற மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எப்படி வர்றதுன்னே எனக்கு தெரியல. அவுட் சைடு எப்படி போகணும்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் தென்சிக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். வந்து எனக்கு கொஞ்சம் காப்பாத்துறா, எனக்கு எப்படி போகிறதுனே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேடம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாங்க. இவர் வந்துட்டு இதில் க்ளோஸ்அப்பில் வேறு என்னை காமிச்சு கொஞ்சம் என்னை வந்து காமெடி பீஸாக வந்து ஆக்கிக்கிட்டு இருந்தார். எப்படி உருண்டுட்ருக்கேன் பார்த்தியா அப்படின்னு. ஒரே ஷையாக போச்சு. நல்ல வேலை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், யாருமே வந்து பார்க்கல. சண்டேவாக இருக்கும், கூட்டமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் சண்டே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. மேபி நாங்கள் போன ஸ்லாட்டு தான் வந்து கடைசி ஸ்லாட்டு 8 to 9. அதனால் மேபியான்னு தெரில. நான் இங்கேருந்து அப்படியே சொரக்குன்னு விழுந்துட்டேன். ஓகேவா, ஏன்னா எனக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல. நான் விழுந்துட்டேன். நான் விழுந்ததை இவர் கவரே பண்ணலை. எது ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டோ அதை விட்டுட்டு அவர் பட்டில் எங்கள் சைடில் எடுத்துகிட்டு இருந்தார். நான் ஏஞ்ச உடனே இவர்கிட்ட சொன்னது, இதெல்லாம் நமக்கு தேவையா குமார், இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாடணுமா, அதை தான் வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் ட்ரெண்டிங்காக வந்து 6 10க்கு 10 அந்த சாங் நானே வந்து போய் டிஜே கிட்ட போட சொல்லி டான்ஸ் பண்ணோம். அங்கே போனால் நீங்கள் கேட்குற பாட்டை போடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து டான்ஸும் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சரி ஓகே, அந்த பாட்டுக்கு தான் இப்போ டான்ஸ் வந்து நல்லா தெரியும், சரி அதை பண்ணுவோம், அது ஈஸியான ஸ்டெப்பாக போய்டும்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை போட சொல்லி 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பான ஒரு சேஃபான பிளேஸ் தான். ஏன்னா நிறைய இடத்துல விழுந்தும் வந்து அடியெல்லாம் படவே இல்லை. கிட்ஸோட கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இதாக இருக்கும். அதுபோல் டைம் கன்செஷனும் 1 ஹவருக்கு வந்து 300 பே பண்ணோம். ஆனால் 1 ஹவர் தான் இருக்கணும்னு எங்களை வந்து கம்பல்லாம் பண்ணல. பெஸ்ட் பிளேஸ். உங்கள் குழந்தைங்க கூட கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல டேவாக இருக்கும்.